நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. இறைவன் அனுகிரகம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய இறைவன் அனுகிரகம் யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, பொங்கு சனி எந்த ராசிக்காரர்களுக்கு நடக்குது, அவர்கள் எந்த கோயிலுக்கு சென்றால் நல்ல பலன் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க. பொதுவாக 7.5 சனியில் முதல் சுற்றுனா அது சிறு வயதிலே வரக்கூடிய அமைப்பு. சிறு வயதிலே வரக்கூடிய 7.5 சனி இருக்குது பாருங்கள், அதற்கு பேர் என்ன அப்படின்னா மங்கு சனி. ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு 35 வயதுக்கு பிறகு வரக்கூடிய அமைப்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் பொங்கு சனி. அதற்கு அடுத்தது 70 வருட வயதில் வரக்கூடிய காலகட்டத்தில் வருது சனி பேர் மரண சனி. அந்த நேரத்தில் மரணத்திற்கு நிகரான துன்பமோ அல்லது கண்டமோ ஏற்படக்கூடிய அமைப்பானது வரும் அப்படி சொல்லலாம். இந்த முதல் சுற்று மங்கு சனி, 2வது சுற்று பொங்கு சனி. இந்த பொங்கு சனி வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி என்று சொல்லலாங்க. இவ்வாறு தற்போது எந்த ராசிக்கு, பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிய போகுது. அதில் 2வது சுற்றில் இருக்காங்கல்ல, அது 2வது சுற்று சார். இப்போ எனக்கு வயது 38 வயது ஆகுதுங்க, எனக்கு இப்போ நான் 2வது சுற்று சனீஸ்வரன் சொல்கிறாங்க, அப்போ எனக்கு நடக்கிறது பொங்கு சனியா? ஆமாம், இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு பொங்கு சனி. 38, 40, 42 வயதில் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய சனி என்பது பொங்கு சனி. இதிலே சின்ன பிள்ளைங்க நடக்குது பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் மங்கு சனி. அது என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, அடிக்கடி நோய் தொந்தரவு, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. இது போன்ற அமைப்புலாம் அந்த முதல் சுற்றில் வரும் மங்கு சனி போட்டு அந்த குழந்தைய எல்லா விஷயத்திலையும் தாமதப்படுத்துறது. அது போன்ற அமைப்பு மங்கு சனி. பொங்கு சனி என்பது ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு, புதிதாக ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, அதில் சோபிக்கக்கூடிய அமைப்பு, அதில் வளரக்கூடிய அமைப்பு. இது போன்ற விஷயங்கள்லாம் பொங்கு சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 2வது சுற்றில் யார் மகர ராசியில் பிறந்தவங்க 2வது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு தற்போது நடக்கிறது பொங்கு சனி நடந்துட்டு. அப்போ இவங்க அவசியம் இந்த கோயிலுக்கு இது வரைக்கும் நீங்கள் போகலை, முடிய போகுது. அடுத்த வருஷம் மார்ச் 29ஓட மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட் ஆக போகுது. இதில் 2வது சுற்றில் இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க எனக்கு 7.5 சனி முடிஞ்சு சார், மறுபடியும் இப்போ 7.5 சனி எனக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் பொங்கு சனி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மகர ராசிக்காரர்கள் இவங்க அவசியம் செல்லக்கூடிய கோயில் எது அப்படின்னா திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயம். இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா திருவாரூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோயிலானது இருக்குது, திருக்கொள்ளிக்காடு. இந்த திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் பகவானை அவசியம் மகர ராசிக்காரர்கள், அதாவது 2வது சுற்று அட்டன் பண்ணிட்டு இருக்கின்ற மகர ராசிக்காரர்கள் அவசியம் செல்ல வேண்டிய கோயிலுங்க. இது வரைக்கும் நீங்கள் செல்லனா கூட இப்போ 7.5 சனி பொங்கு சனி முடிய போகக்கூடிய தருவாய் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அவசியம் சென்று ஒரு சனிக்கிழமை அன்று சென்று சனீஸ்வர பகவானை மனதார பிரார்த்தி வரும்போது மேலும் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பானது இருக்குதுங்க. அப்போ கண்டிப்பாக சனீஸ்வர பகவான், இந்த பொங்கு சனீஸ்வர பகவான், அதாவது இந்த பொங்கு சனீஸ்வர பகவான்களுக்கு வாரி வழங்கக்கூடிய சனீஸ்வர பகவான், அந்த அமைப்பை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. அப்போ அவசியம் மகர ராசிக்காரர்கள் 2வது சுற்றில் இருக்கிறவங்க அவசியம் இந்த பொங்கு சனீஸ்வரன் சொல்லக்கூடிய திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானை வணங்கி வரும்போது வாழ்க்கையிலே மிகப்பெரிய நல்ல அற்புத மாற்றங்களை உங்களை வாழ்க்கையில் நிகழக்கூடிய அமைப்பானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய இறைவன் அனுகிரக சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.